மதுரை மாவட்டம் நாகமலை கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் வீடு புகுந்து கொள்ளையடித்து வந்த ட்ரவுசர் கொள்ளையர்கள் இருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். 2 வருடங்களாக சேட்டை காட்டி வந்த குல்லா கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? உடம்பில் ஒரே ஒரு ட்ரவுசர், ஊருக்கு வெளியே நிற்கும் ஐயனாருக்கு போட்டியாக கையில் பல அரிவாள், பிடித்தால் வழுக்கிக் கொண்டு செல்வதற்கு உடல் முழுவதும் பூசப்பட்ட விளக்கெண்ணெய், சிசிடிவியில் சிக்காமல் இருக்க தலையில் மங்கி குல்லா, இப்படி திருட்டு கலையை முரட்டுத்தனமாக கற்றுத் தேர்ந்த இவர் ஊருக்குள் புகுந்த மலைக்கரடியை போல முழுவென ஏரியாவுக்குள் சுற்றி வரும் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. யார் எதிரே வந்தாலும் வெட்டி சீவிவிட வேண்டியதுதான் என்கிற முடிவில் வீடு வீடாக சென்று கதவை உடைத்து கொள்ளையடித்து வந்த இவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட நாகமலை புதுக்கோட்டை பகுதியில்தான் 2 திருட்டு கரடிகளும் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்தன. கடந்த 2 வருடங்களாக இரவு 1 மணி அடித்தால் போதும், ஏதோ அலுவலகத்திற்கு பார்மல் உடையணிந்து டக்கின் செய்து கொண்டு செல்வது போல அரை ட்ரவுசரையும் மங்கி குல்லாவையும் அணிந்து கொண்டு கையில் அரிவாளுடன் கிளம்பி டியூட்டிக்கு சென்று விடுவார்கள். ஆளில்லாத வீடுகளை நோட்டம் விட்டு கதவை உடைப்பதுதான் இவர்களது டார்கெட். சிசிடிவி கேமராக்களுக்கு இவர்கள் பயந்ததே இல்லை. இருவரையும் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் தெரிவார்கள். அவர்கள் அணிந்திருந்த மங்கி குல்லா அவர்களது அடையாளத்தை பாதுகாத்து வந்தது. கதவை நெம்பி உடைத்து உள்ளே சென்று கையில் கிடைத்ததை சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆகி விடுவது இவர்களது வழக்கம். விடியற் காலை 4 மணிக்கு மேல் இவர்கள் டியூட்டி டைம் முடிந்துவிடும். கையில் இளநீர் வெட்டும் அரிவாளுடன் இவர்கள் செய்யும் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் கொள்ளையர்களை பிடிப்பீர்களா மாட்டீர்களா என போலீசாரிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர். 2 வருடங்களாக சேட்டை காட்டி வந்த ட்ரவுசர் கொள்ளையர்களுக்கு குல்லா போட நினைத்த போலீசார் வலை விரித்து காத்திருந்தனர். நாகமலை புதுக்கோட்டை மற்றும் சமயநல்லூர் காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதே ஹைட், அதே வெயிட், அதே நடை, அதே தொப்பை என இருவர் போலீசாரிடம் வசமாக சிக்கினர். அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் நாங்கள் தான் அந்த குரங்கு குல்லா கொள்ளையர்கள் என கோரஸாக ஒப்புக்கொண்டனர். சிக்கியவர்கள் ஈரோடு மாவட்டம் பனையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சிவா மற்றும் சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கிராமத்தைச் சேர்ந்த மருதுபாண்டி என்பது தெரிய வந்தது. குற்றவாளிகள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தேனி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர். இன்னும் 6 மாதங்களுக்கு இவர்கள் தொல்லை இல்லை என அப்பகுதி மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர்.